ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பழக்கம் இருக்கும், அதே மாதிரி பூனைகளுக்கும் இருக்காங்க. அது ஒரு பெண் பூனையா இருந்தா இடது பக்க பாதத்தையும், ஆண் பூனையா இருந்தா வலது பக்க பாதத்தையும் யூஸ் பண்ணுமா. முயலாலையும் கிளியாலையும் தன்னை சுத்தி தனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தலையே திருப்பாம பார்க்க முடியுமா. இதுக்கு காரணம் அதோட கண்கள் தலையோட 2 பக்கத்தில் இருக்கிறதால 360 டிகிரில தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா. ஆண்களை விட பெண்களால அதிக நிறங்களை பார்க்க முடியுமா. இதுக்கு காரணம் வண்ணங்களை வகைப்படுத்தி பார்க்கும் திறனான மரபணுக்கள் எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு. இந்த எக்ஸ் குரோமோசோம்கள் பெண்களுக்கு 2ஆகவும் ஆண்களுக்கு 1ஆகவும் இருக்கு. அதனாலதான் பெண்கள் ஆண்களை விட அதிக வண்ணங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மனுஷங்களுக்கு எப்படி கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா இருக்கும், அதே போல நம்ம வீட்டுல வளர்க்குற செல்லப்பிராணியான நாய்களுடைய மூக்குல காணப்படுற ரேகைகளும் ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்துவமா தான் இருக்கும். அதிக நாட்கள் தூங்கக்கூடிய உயிரினம் எது தெரியுமா? நத்தை தாங்க. நத்தை வந்துட்டு 1-2 நாட்கள்லாம் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 3 வருஷம் தூங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஸ்காட்லாண்டோட நேஷனல் அனிமல் யூனிகார்ன். உலகத்துல கொசுக்களே இல்லாத நாடு ஐஸ்லாந்து. இந்த உலகத்துல 7200க்கும் மேலான ஆப்பிள் வகைகள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணா கூட மொத்த வெரைட்டியும் ட்ரை பண்ணி முடிக்க 20 வருஷங்கள் ஆகுமா. நம்ம எல்லாருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி யூனிக்கா இருக்கும், அதே மாதிரி நம்ம நாக்குல இருக்கிற பிரிண்ட்டும் எல்லாருக்குமே யூனிக்கா தாங்க இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற ஷூஸ் எல்லாமே 1817 முன்னாடி வரைக்கும் லெஃப்ட் ஷூ ரைட் ஷூலாம் கிடையாதுங்க. 2 ஷூவோட அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. 1818க்கு அப்புறம் தான் ஷூஸ்ல லெஃப்ட் ஷூ ரைட் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்விம்ஸ் அப்படின்ற வேர்டை நம்ம தலைகீழ திருப்பி பார்த்தாலுமே ஸ்விம்ஸ் அப்படின்னு தான் தெரியும். நம்பர் 4க்கு மட்டும்தான் அதோட வேல்யூவும் அதோட ஆல்பபெட்டிக்கும் ஈக்குவலா இருக்கும். FOUR. மற்ற எந்த ஒரு நம்பருக்குமே அதோட ஆல்பபெட்டிக் ஈக்குவலா இருக்காது. நம்ம கனவு காணும் போது அதுல வர்ற முகங்கள் எல்லாமே நம்மளுக்கு பழக்கப்பட்ட முகங்களா இருக்கும், இல்ல லைஃப்ல நம்ம ஒரு முறையாச்சும் அந்த முகங்களை பார்த்திருப்போம். ஒரு புது முகம் நம்மளோட கனவுல வராது. அதுக்கு காரணம் நம்மளோட மூளை ஒரு புது முகத்தை கிரியேட் பண்ணாதான். நம்ம மூக்கோட நீளமும் நம்மளோட கட்ட விரலோட நீளமும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருக்குமாங்க. பறக்கும் போதே காற்றோட நடுவுல பின்னோக்கி பக்கவாட்டு மேல் மற்றும் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கங்களிலும் பறக்கக்கூடிய பறவை ஹம்மிங் பறவை தாங்க. உயிரினங்கள்ல மிக கொடிய உயிரினம் எதுன்னு கேட்டா கொசு தாங்க சொல்றாங்க. ஏன்னா மத்த உயிரினங்களை விட கொசுவால நோயால பாதிக்கப்பட்டு சாகிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம்னு சொல்றாங்க. ரஷ்யாவில எலிக்கு சிலை வச்சிருக்காங்க. விஞ்ஞான உலகத்துல எலிகளோட பங்களிப்பு அதிகம் அப்படின்றதால எலிகளோட பங்களிப்பு போற்றும் வகையில எலி DNA பின்னல் செய்யற மாதிரி சிலை அமைச்சிருக்காங்க. பெண் குயின் தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை தான் முட்டையிடுமா. ஒரு அணில் கூட்டத்துல இருக்கிற ஒரு தாய் அணில் இறந்துருச்சு அப்படின்னா அதே கூட்டத்துல இருக்கிற இன்னொரு தாய் அணில் இறந்த அணிலுடைய குட்டிகளை நாம மனிதர்கள் எப்படி தத்தெடுத்து வளர்க்குறோமோ அது போல அந்த குட்டிகளையும் தத்தெடுத்து வளர்க்குமா. ஒரு யானையோட கால் தடத்தை வச்சு அந்த யானையோட உயரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியும். அதாவது யானையோட கால் தடத்தை அளந்து அதை 6ஆல பெருக்கி வர விடையே யானையோட உயரம். நீரில் வேகமாக நீந்தக்கூடிய உயிரினம் பிளாக் மெர்லின் அப்படின்ற மீன். இது மணிக்கு 129 கிலோமீட்டர் வரை நீந்தக்கூடியதாம். ஒரு சுறாவால 4 கிலோமீட்டர் அதாவது 2.5 மைல்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு துளி ரத்தத்தை கூட கண்டறிய முடியுமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூகுள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச் என்ஜின். இதோட இயர்லி நேம் வந்துட்டு பேக்ரப்ங்க. இந்த நேம் கேட்சியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 1997ல பேக்ரப்ல இருந்து கூகுள் அப்படின்னு மாத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு கொரியன் பிராண்டுங்க. இது 1938ல ஒரு மளிகை கடையாத ஆரம்பிச்சிருக்காங்க. சாம்சங் அப்படின்றதுக்கு கொரியன் மொழியில 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு அர்த்தமா. நட்சத்திரங்களும் எதை குறிக்குது அப்படின்னா பிக் பவர்ஃபுல் நியூமரஸ். தீப்பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1823ல ஜோஹான் வால்ஃப்கேங் டெபரைனர் அப்படின்றவர் சிகரெட்டுக்கான லைட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு 1826ல தான் ஜான் வாக்கர் அப்படின்றவர் மேட்ச் பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.